எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டருக்கு எப்படி கிட்டத்தட்ட 7.25 லட்சம் கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நியூஸில் அடிக்கடி இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி லாஸ் பண்ணிட்டாங்க, இல்லைனா 14 லட்சம் கோடி லாஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட இமேஜெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இமேஜெல்லாம் போட்டு ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட மோட்டிவ் என்னென்னா, ஒரு மக்களுக்கு ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி அவங்களோட இந்த நியூஸ் ஐட்டம் நிறையா செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி நியூஸ்லாம் வருது, சரி இதெல்லாம் உண்மையா, ஸ்டாக் மார்க்கெட் நிஜமாவே ஜீரோ ஆகிடுமா, அதாவது ட்ரம்ப்பு எல்லா கம்பெனியும் எடுத்து மூடிடுவார் போல இருக்கே, அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த பேனிக் கிரியேஷன் கிட்டத்தட்ட அச்சீவ் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது, என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட டோட்டல் லிஸ்டட் கம்பெனிஸ் டிசிஎஸ், ரிலையன்ஸ், இல்லை எஸ்எம்இ கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ், இந்த மொத்த மார்க்கெட் கேப் பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு 402.34 lakhs crores இருந்திருக்கு. ஸோ இது முந்தின நாளோட, அது 10ஆம் தேதி மகாவீர ஜெயந்தினால் லீவ் விட்டுருந்தாங்க. 9th ஏப்ரல் முடியும் போது 394.58 லட்சம் கோடியாக இருந்தது. ஸோ அங்கிருந்து ஒரு 7.76 கோடி, 7 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதை தான் நம்ம வீடியோவோட நம்ம டைட்டிலில் சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, நார்மலாக நெகட்டிவ் நியூஸ் பார்த்திங்கன்னா நிறையா வரும், பட் இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வரதில்லை. ஸோ உடனே 7.25 லட்சம் கோடி நமக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை ஹோல்ட் பண்ணுறது, இந்த லிஸ்டட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் ஹோல்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ். டாடா சன்ஸு, முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ்னா முகேஷ் அம்பானி, இந்த மாதிரி ப்ரமோட்டர்ஸ். அதுக்கப்புறம் எல்ஐசிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் தான் சேர்ந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய லாபம் தான் 7.25 லட்சம் கோடி நான் சொன்னது. அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நிறைய நியூஸ் ஐட்டம்லாம் அந்த லாஸும் அவங்க சொல்கிறதும் குறிப்பிட்டதும் அதுதான். ஸோ அந்த வேல்யூ, இந்தியாவோட டோட்டல் கம்பெனி மார்க்கெட் கேப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதையும் டிக்ரீஸ் ஆகிறதையும் தான் இன்வெஸ்டர்ஸ் இழப்புன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோலாம் போட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ட்ரூத்து. எப்படி 7.25 லட்சம் கோடி இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி மட்டுமே இன்றைக்கி கிட்டத்தட்ட 429 பாயிண்ட் அப்பாக இருந்தது 11 ஏப்ரல் அன்றைக்கி. அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல அப்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வீக் நல்லா டவுன் ஆச்சுன்னா இதே மாதிரி நியூஸ் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். 10 லட்சம் கோடி இழப்பு, 14 லட்சம் கோடி இழப்புன்னு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ஏறுனுச்சு அப்படின்னா எப்போயாவது ஒரு 2-3 நியூஸ் வரும். இந்த அளவுக்கு இறங்கும் போது வர நியூஸ் இருக்கும், அந்த அளவுக்கு வராது. பட் ஒரு பேனிக் கிரியேஷன் அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு 2-3 இடத்துல ஒரு 10 லட்சம் கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு இழப்பு, இன்வெஸ்டர்ஸுக்கு கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெறும்னா யாருமே ரியலைஸ் பண்ணாத வரைக்கும், விற்காத வரைக்கும் யாருக்குமே கெயினும் கிடையாது, யாருக்குமே லாஸும் கிடையாது. ஒரு ரியல் டைம் சினாரியோ எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்னையில் அப்போ தான் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஒர்க்கு ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அடிக்கடி ஃப்ளட்ஸ் வரும். எஸ்பெஷலி டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசம்பரில் ஃப்ளட்ஸ் வரும்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோ ஒரு கலீகோ உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, சென்னையெல்லாம் ஃப்ளாட்டே வாங்கக்கூடாதுப்பா, வேல்யூலாம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் அந்த ஃப்ளாட்டை விற்றுட்டு நீங்கள் உங்களோட சொந்த ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போக போகிறதில்ல. ஸோ நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். திருப்பி ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையோட ரியல் எஸ்டேட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, எமர்ஜிங் இந்த மெட்ரோலாம் வரதுனால நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் அந்த பர்டிகுலர் நியூஸ், அந்த பர்டிகுலர் பேனிக்கை வச்சு அந்த வேல்யூ குறையவும் ஏறவும் செய்யும். அது கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வேறு எஃப்டியை தவிர எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி, நியூஸ் ஐட்டம் தகுந்த மாதிரி கண்டிப்பாக வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் விற்கிறீங்களா வாங்குறீங்களா அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம் பார்த்து நீங்கள் பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 4 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த என்ஏவி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் என்ன என்ஏவியில் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஸ்டாக்காக இருந்தால் எந்த ஸ்டாக் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்டாக் ப்ரைஸை செல் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த என்ஏவியில் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, எவ்வளோ யூனிட்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த உங்கள் கோல் அச்சீவ் ஆகிடுச்சா, இந்த மாதிரி 4 விஷயம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நியூஸ் ஐட்டமை பற்றி நீங்கள் பேனிக்கே ஆக மாட்டீங்க. இது கண்டிப்பாக உண்மை. உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது, ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை நீங்கள் கண்டிப்பாக கலந்து ஆலோசிங்க. ஸ்டாக்கை விட எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டு சேஃப் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை பார்த்து உங்களுடைய கோல் செட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில்
நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடையாதுன்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் யாராவது ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.